நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நாம் அனைவரும் நம்முடைய கரங்களை நம்முடைய குழந்தைகள் மீது நீட்டுவோம். சிறு நேரம் மௌனமாக மன்றாடுவோம். இக்குழந்தைகள் ஞானத்திலும் அறிவிலும் வளர வேண்டும் என்றும் பெற்றவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்றும் மன்றாடுவோம். இன்று தங்களுடைய முதல் திருச்சிலுவையையும் ஜெபமாலையையும் திருவிழித்து பெற்றுக்கொள்கின்ற இக்குழந்தைகள் திருச்சபைக்கு உகந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இப்பொழுது தூய ஆவியானவர் பாடலாக பாடப்படுகிறது. பங்கு பேரவை உறுப்பினர்கள் முன்வருக. Bye.
என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பி வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட அன்பரும்பி வளர்ந்திட ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம். ஆனந்தமாய் புகழ் கீதம் என்று பாடுவோம். என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, யோர்தானாற்று திருமுழுக்கு பெற்று கிறிஸ்துவின் மீது தூயாவி இறங்கி வர அவரை அன்பார்ந்த மைந்தரென சிறந்த முறையில் அறிக்கையிட்டீரே. தண்ணீராலும் தூயாவியாலும் புதுப்பிறப்படைந்துள்ள மக்களை உமக்கு சொந்தமாக்கிக் கொண்ட நீர் அவர்கள் உமக்கு ஏற்புடையுள்ளாக என்று மலைத்திருக்க அருள் புரிவீராக. உமோடு தூயாவியாரின் ஜெபில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.